கர்த்தர் வானத்தின் சர்வ சேனையாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை மனுக்குலத்திற்கு பிரயோஜனமானவைகளாக சிருஷ்டித்திருக்கிறார். மனுஷன் அவற்றை தெய்வங்களாக ஆராதிக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம் அல்ல. வானத்தின் சர்வ சேனைகளும் பூமிக்கு வெளிச்சம் கொடுப்பதற்காக சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறது. இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தரை பற்றிய சத்தியங்களையும் அவருடைய பிரமாணங்களையும் கட்டளைகளையும் கற்றுக்கொள்வதோடு அவற்றை தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க வேண்டும். கர்த்தர் மோசேயை நோக்கி, ஜனங்களை என்னிடத்தில் கூடி வரச் செய்து என் வார்த்தைகளை அவர்கள் கேட்கும்படி பண்ணுவேன். அவர்கள் பூமியில் உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் எனக்கு பயந்திருக்கும்படி அவைகளை கற்றுக்கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் போதிக்க கடவர்கள் என்றும், உன் கண்கள் கண்ட காரியங்களை மறவாதபடிக்கும் உன் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் உன் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கும் நீ எச்சரிக்கையாய் இருந்து உன் ஆத்மாவை ஜாக்கிரதையாய் காத்துக்கொள். அவைகளை உன் பிள்ளைகளுக்கும் உன் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க கடவாய் என்றும் சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லியிருக்கிற வார்த்தைகளை அவர்கள் மறந்துவிடக்கூடாது. நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விலக்கின எவ்வித சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். கர்த்தர் ஓரேவிலே அக்கினியின் நடுவில் இருந்து இஸ்ரவேல் புத்திரரோடு பேசின நாளில் அவர்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. ஆனாலும் கர்த்தர் தம்முடைய வல்லமையை இஸ்ரவேல் புத்திரர் மத்தியிலே வெளிப்படுத்தி இருக்கிறார். இஸ்ரவேல் ஜனத்தார் எகிப்து தேசத்தின் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள். அந்த தேசம் இஸ்ரவேல் புத்திரருக்கு இருப்பு காலவாயை போல இருந்தது. அவர்கள் சூளைகளிலே அக்கினியின் நடுவிலே செங்கல் அரிக்கிற வேலைகளை செய்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய ரூபத்தை காணாவிட்டாலும் அவர்கள் கர்த்தருடைய வல்லமையை கண்டார்கள். இஸ்ரவேல் ஜனத்தார் இந்நாளில் இருக்கிறது போல தமக்கு சுதந்திரமான ஜனமாக இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய சித்தம். இதற்காக கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை சேர்த்து கொண்டு அவர்களை எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணினார். எகிப்து தேசத்தில் இஸ்ரவேல் புத்திரரின் அனுபவம் இருப்பு காலவாயில் போடப்பட்ட அனுபவத்தை போன்று இருந்தது. எகிப்தின் அடிமைத்தனத்தில் அவர்கள் பல பாடுகளையும் வேதனைகளையும் அனுபவித்தார்கள். மோசே இந்த செய்தியை இஸ்ரவேல் புத்திரருக்கு மறுபடியுமாய் சொல்லுகிறார். உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம் தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவில் இருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினது உண்டோ என்று நீ விசாரித்து பார் என்று மோசே இஸ்ரவேல் ஜனத்தாரிடத்தில் சொல்லுகிறார். அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவர்களுடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு உன்னிலும் பலத்த பெரிய ஜாதிகளை உனக்கு முன்னின்று துரத்தவும் உன்னை அழைத்து கொண்டு போய் இந்நாளில் இருக்கிறது போல அவர்கள் தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கவும் உன்னை தமது முகத்துக்கு முன் தமது மிகுந்த வல்லமையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் என்றும் மோசே இஸ்ரவேல் புத்திரரிடத்தில் சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்து என்னும் இருப்பு காலவாயிலிருந்து புறப்பட பண்ணி கானான் தேசத்திற்கு அழைத்து கொண்டு போகிறார். கர்த்தர் கானான் தேசத்தை இஸ்ரவேல் புத்திரருக்கு சுதந்திரமாக கொடுத்திருக்கிறார். இஸ்ரவேல் புத்திரர் எல்லோரும் யோர்தானை கடந்து கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கும் போது தனக்கு அந்த சிலாக்கியம் கிடைக்கவில்லை என்பதையும் மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு தெளிவுபடுத்துகிறார். மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, கர்த்தர் உங்கள் நிமித்தம் என் மேல் கோபம் கொண்டு நான் யோர்தானை கடந்து போவதில்லை என்றும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு சுதந்திரமாக கொடுக்கிற அந்த நல்ல தேசத்தில் நான் பிரவேசிப்பதில்லை என்றும் ஆணையிட்டார். அதனால் இந்த தேசத்தில் நான் மரணமடைய வேண்டும். நான் யோர்தானை கடந்து போவதில்லை. நீங்களோ கடந்து போய் அந்த நல்ல தேசத்தை சுதந்திரித்துக் கொள்வீர்கள் என்று சொல்லுகிறார். மோசே கர்த்தருடைய மகிமையையும் அவருடைய மகத்துவத்தையும் இஸ்ரவேல் புத்திரருக்கு தெளிவாக போதிக்கிறார். நாம் கர்த்தருடைய மகிமையை புரிந்து கொண்டால் அவருக்கு விரோதமாக பாவம் செய்ய துணிய மாட்டோம். மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்கினி, அவர் எரிச்சலுள்ள தேவன் என்று சொல்லுகிறார். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் மாத்திரமே ஜீவனுள்ள தேவன். அவர் ஒருவர் மாத்திரமே மெய்யான தேவன். புறஜாதியாரின் தெய்வங்கள் எல்லாம் மனுஷருடைய கைகளின் கிரியைகளாய் இருக்கிறது. அவற்றிற்கு ஜீவனும் இல்லை, வல்லமையும் இல்லை. இஸ்ரவேல் புத்திரர்
கர்த்தரை மாத்திரம் ஆராதிப்பதாக அவரோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார்கள். மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களோட பண்ணின உடன்படிக்கையை மறந்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேண்டாம் என்று விலக்கின எவ்வித சாயலான விக்கிரகத்தையும் உங்களுக்கு உண்டாக்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருங்கள் என்று சொல்லுகிறார். நாம் கர்த்தருக்கு கொடுக்க வேண்டிய மகிமையை விக்கிரகங்களோடு பகிர்ந்து கொள்ளக்கூடாது. கர்த்தரை தொழுது கொள்ளுகிறவர்கள் அவரை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. எபிரெயர் 12:28-29. கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதியாமல் கர்த்தருடைய சாயலுக்கு ஒப்பாக ஒரு விக்கிரகத்தை உண்டு பண்ணி அதை ஆராதிக்கிறவர்களுக்கு கர்த்தர் பட்சிக்கிற அக்கினியாக இருப்பார். கர்த்தரை ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறவர்களுக்கோ அவர் இரக்கமுள்ள தேவனாய் இருப்பார். மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு முன்னறிவித்த காரியங்களை பற்றிய விவரம் வருமாறு, நீங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் பெறுவீர்கள். இந்த தீர்க்க தரிசனத்துக்கு பின்பு இஸ்ரவேல் புத்திரரின் 35 சந்ததியார் இஸ்ரவேல் தேசத்தில் குடியிருக்கிறார்கள். அதன் பின்பு கிபி 70ஆம் வருஷத்தில் ரோமர்கள் இஸ்ரவேல் புத்திரரை சிதறடித்தார்கள். எல்லா தேசங்களுக்கும் இஸ்ரவேலர்கள் சிதறிப்போனார்கள். நீங்கள் தேசத்தில் வெகுநாள் இருப்பீர்கள். இஸ்ரவேல் புத்திரர் தேசங்களுக்கு சிதறிப்போவதற்கு முன்பாக சுமார் 1800 வருஷங்களுக்கு கானான் தேசத்தில் குடியிருக்கிறார்கள். இதில் பாபிலோனிய சிறையிருப்பின் 70 வருஷங்கள் சேர்க்கப்படவில்லை. நீங்கள் தேசத்தில் உங்களை கெடுத்துக் கொள்வீர்கள். யோசுவாவும் இஸ்ரவேலின் மூப்பர்களும் மரித்து போன பின்பு இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்களை கெடுத்துக் கொள்ள ஆரம்பித்தார்கள். நியாயாதிபதிகள், சாமுவேல், ராஜாக்கள், நாளாகமம் ஆகிய புஸ்தகங்களில் வெளிப்படுத்தப்பட்ட பிரகாரம் அவர்கள் பாவத்தில் ஜீவித்து இறுதியில் சிறையிருப்புக்கு போய் விடுகிறார்கள். மேசியாவை ஏற்றுக்கொள்ளாமல் புறக்கணித்து கிபி 70ஆம் வருஷத்தில் இஸ்ரவேல் தேசம் ஒரு தேசமாக இராதவாறு முழுவதுமாக அழிக்கப்பட்டது. விக்கிரக ஆராதனை, தேவனுக்கு எதிரான கலகங்கள், நீதிநெறிக்கு எதிரான பாவங்கள் ஆகியவற்றோடு இயேசு கிறிஸ்துவையும் அவருடைய அப்போஸ்தலர்களையும் ஏற்றுக்கொள்ளாமல் அவர்களை புறக்கணித்து இஸ்ரவேல் புத்திரர்கள் தங்களை கெடுத்துக் கொண்டார்கள். தேசத்தில் நீங்கள் முற்றிலும் அழிந்து போவீர்கள். கிமு 722, கிபி 606 ஆகிய வருஷங்களில் இது அப்படியே நிறைவேறிற்று. எருசலேம் அழிக்கப்பட்ட போது ஒரு சிலரை தவிர மற்ற இஸ்ரவேல் புத்திரர் அனைவரும் பாபிலோனிய சிறையிருப்புக்கு உட்படுத்தப்பட்டார்கள். மறுபடியும் இஸ்ரவேல் தேசம் கிபி 70ஆம் வருஷத்தில் அழிக்கப்பட்டது. அதன் பின்பு இன்று வரையிலும் அவர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட கானான் தேசத்தில் அநேக யூதர்கள் காணப்படவில்லை. கர்த்தர் உங்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதற அடிப்பார். நீங்கள் கொஞ்ச ஜனங்களாய் மீந்திருப்பீர்கள். இந்த தீர்க்க தரிசனமும் நிறைவேறிற்று, இன்றும் நிறைவேறி வருகிறது. நீங்கள் மனுஷர் கை வேலையாகிய தேவர்களை சேவிப்பீர்கள். இந்த தீர்க்க தரிசனமும் நிறைவேறிற்று. உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய். இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகையின் போது இந்த தீர்க்க தரிசனம் நிறைவேறும். இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லப்பட்டிருக்கும் வாக்குத்தத்தங்களின் விவரம் வருமாறு, அவர் உன்னை கைவிட மாட்டார். மனுஷரோடு தம்முடைய உடன்படிக்கையை காத்துக் கொள்வார். சத்துருக்களிடமிருந்து வெற்றியை தருவார். ஜீவியத்தின் பொறுப்புகளில் உதவி புரிவார். கர்த்தர் தம்முடைய ஆலயத்தை கட்டுகிறதற்கு அடுத்த சகல கிரியைகளையும் நீ முடித்து தீருமட்டும் அவர் உன்னை விட்டு விலகவும் மாட்டார், உன்னை கைவிடவும் மாட்டார். கிறிஸ்தவ ஜீவியத்தில் உதவி புரிவார். அவர் உன்னை அழிக்க மாட்டார். அவர் உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்க மாட்டார். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்திற்குள் பிரவேசிப்பதற்கு முன்பாக மோசே அவர்களுக்கு கர்த்தரை பற்றிய சத்தியத்தை போதிக்கிறார். அவர்கள் யோர்தானை கடந்து கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கும் போது கர்த்தரை பற்றிய மெய்யான சத்தியத்தையும் கர்த்தருடைய வார்த்தைகளையும் தங்களோடு சுமந்து செல்ல வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்திற்குள் பிரவேசிக்கும் போது மோசே அவர்களோடு கூட அந்த தேசத்திற்கு போக மாட்டார். ஆகையினால் இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்ல வேண்டிய உபதேசங்களை எல்லாம் மோசே யோர்தானுக்கு இக்கரையிலே தெளிவாக சொல்லுகிறார். கானான் தேசம் பாலும் தேனும் ஓடுகிற தேசமாய் இருக்கிறது. அதே வேளையில் அந்த தேசம் விக்கிரக ஆராதனை நிரம்பிய தேசமாகவும் இருக்கிறது. இஸ்ரவேல் ஜனத்தார் கானான் தேசத்திற்குள் பிரவேசித்த பின்பு தங்கள் தேவனாகிய கர்த்தரையும்
அவர் தங்களோடு பண்ணின உடன்படிக்கையையும் மறந்துவிட்டு புறஜாதி ஜனங்களைப் போல தங்களுக்கு விக்கிரகங்களை உண்டு பண்ணிவிடக் கூடாது. கர்த்தருடைய ஜனம் விக்கிரகாராதனைக்கு விரோதமாக எச்சரிப்பாய் இருக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தார் கர்த்தருடைய கட்டளைகளுக்கும் அவருடைய நீதிகளுக்கும் கீழ்ப்படியவில்லை என்றால் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வரும். அவர்கள் கானான் தேசத்திலே வாசம் பண்ணினாலும் அந்த தேசத்திலேயே அவர்கள் நிர்மூலமாவார்கள். மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, நீங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் பெற்று தேசத்தில் வெகுநாள் இருந்த பின்பு நீங்கள் உங்களை கெடுத்து யாதொரு விக்கிரகத்தையாவது யாதொரு சாயலான சுரூபத்தையாவது பண்ணி உன் தேவனாகிய கர்த்தருக்கு கோபம் உண்டாக்க அவர் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தால் நீங்கள் யோர்தானை கடந்து சுதந்திரிக்கப் போகிற தேசத்தில் இராமல் சீக்கிரமாய் முற்றிலும் அழிந்து போவீர்கள் என்று இந்நாளில் உங்களுக்கு விரோதமாய் வானத்தையும் பூமியையும் சாட்சி வைக்கிறேன். நீங்கள் அதிலே நெடுநாள் இராமல் நிர்மூலமாக்கப்படுவீர்கள் என்றும் கர்த்தர் உங்களை புறஜாதிகளுக்குள்ளே சிதற அடிப்பார். கர்த்தர் உங்களை கொண்டு போய் விடப்போகிற ஜாதிகளிடத்திலே கொஞ்சம் ஜனங்களாய் மீந்திருப்பீர்கள். அங்கே காணாமலும் கேளாமலும் சாப்பிடாமலும் முகராமலும் இருக்கிற மரமும் கல்லுமான மனுஷர் கைவேலையாகிய தேவர்களை சேவிப்பீர்கள் என்றும் சொல்லுகிறார். நாம் எந்த இடத்தில் இருந்தாலும் அந்த இடத்தில் இருந்து கர்த்தரை தேட வேண்டும். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்திற்கு போன பின்பு கர்த்தரை தேடுவார்கள் என்றும் அவர்கள் கர்த்தரை தேடும்போது அவரை கண்டடைவார்கள் என்றும் மோசே சொல்லுகிறார். மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, கானான் தேசத்திலிருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய். உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும்போது அவரை கண்டடைவாய் என்றும், நீ வியாகுலப்பட இவைகளெல்லாம் உன்னை தொடர்ந்து பிடிக்கும் போது கடைசி நாட்களில் உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பி அவர் சத்தத்திற்கு கீழ்ப்படிவாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார், உன்னை அழிக்கவும் மாட்டார், உன் பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார் என்றும் சொல்லுகிறார். நாம் எந்த தேசத்தில் இருந்தாலும் அந்த தேசத்தில் இருந்து நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேட வேண்டும். நம்முடைய சொந்த தேசத்தை விட்டு தூர தேசத்தில் இருந்தாலும் நம்முடைய ஆலயத்தை விட்டு தூரமாய் இருந்தாலும் நாம் இருக்கும் இடத்திலிருந்து கர்த்தரை தேடும்போது அவரை கண்டடையலாம். கர்த்தர் சர்வ வியாபகர். புதிய ஏற்பாட்டு காலத்தில் கர்த்தருடைய பரிசுத்த பிரசன்னம் ஒரு குறிப்பிட்ட ஸ்தலத்தில் மாத்திரமே இருக்கும் என்று நிர்ணயம் பண்ணப்படவில்லை. கர்த்தரை கண்டுபிடிக்கிறவர்களுக்கு அவர்களுடைய இருதயத்தில் ஆறுதலும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாகும். இஸ்ரவேல் ஜனத்தார் கானான் தேசத்திலே வியாகுலப்படும் போதும் கர்த்தருடைய கோபம் அவர்கள் மேல் வரும்போதும் பாடுகளும் பிரச்சனைகளும் அவர்களை மேற்கொள்ளும் போதும் அவர்கள் தங்கள் தேவனாகிய கர்த்தரை தேடுவார்கள். அவர்கள் கர்த்தரை கண்டுபிடித்து கர்த்தரிடத்தில் திரும்பி வந்து அவருடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிவார்கள். நாம் கர்த்தரை விட்டு விலகி போகும்போது கர்த்தர் நமக்கு பாடுகளையும் வேதனைகளையும் வியாகுலங்களையும் அனுமதிக்கிறார். நம்முடைய ஜீவியத்திலே பிரச்சனைகள் வரும்போது நம்முடைய தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் விரைவாக தேட வேண்டும். நாம் மனம் திரும்ப வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் பல சமயங்களில் நம்முடைய வாழ்க்கையிலே வியாகுலங்களை அனுமதிக்கிறார். நாம் தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்பதும் நாம் கர்த்தரை விட்டு விலகி போனாலும் மறுபடியும் அவரிடத்தில் வந்து சேர வேண்டும் என்பதும் கர்த்தருடைய சித்தமாய் இருக்கிறது. கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரரை தமக்கு சொந்த ஜனமாக தெரிந்து கொண்டார். தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியினால் அவர் இஸ்ரவேல் புத்திரரை கைவிடவும் மாட்டார், அவர்களை அழிக்கவும் மாட்டார். அவர்களுடைய பிதாக்களுக்கு தாம் ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை மறக்கவும் மாட்டார். இந்த பிரபஞ்சத்திலே இஸ்ரவேல் புத்திரர் விசேஷித்த ஜனமாய் இருக்கிறார்கள். அவர்கள் விசேஷமான வழிகளிலே கர்த்தருடைய கிருபைகளையும் இரக்கங்களையும் ஆசீர்வாதங்களையும் சிலாக்கியங்களையும் அனுபவிக்கிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் அனுபவிக்கும் விசேஷித்த சிலாக்கியங்களை மோசே இந்த வசன பகுதியிலே அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறார். மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, தேவன் மனுஷனை பூமியிலே சிருஷ்டித்த நாள் முதல் உனக்கு முன் இருந்த பூர்வ நாட்களில் வானத்தின் ஒரு முனை தொடங்கி அதன் மறுமுனை மட்டுமுள்ள எவ்விடத்திலாகிலும் இப்படிப்பட்ட பெரிய காரியம் நடந்ததுண்டோ, இப்படிப்பட்ட காரியம் கேள்விப்பட்டதுண்டோ என்றும், அக்கினியின் நடுவிலிருந்து பேசுகிற தேவனுடைய சத்தத்தை நீ கேட்டது போல யாதொரு ஜனமாவது கேட்டதும் உயிரோடு இருந்ததும் உண்டோ என்றும் கேட்கிறார். மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உங்கள் தேவனாகிய கர்த்தர் எகிப்திலே உங்கள் கண்களுக்கு முன்பாக உங்களுக்கு செய்தபடியெல்லாம்
தேவன் அந்நிய ஜாதிகளின் நடுவிலிருந்து ஒரு ஜனத்தை சோதனைகளினாலும் அடையாளங்களினாலும் அற்புதங்களினாலும் யுத்தத்தினாலும் வல்லமையுள்ள கரத்தினாலும் ஓங்கிய புயத்தினாலும் மகா பயங்கரமான செயல்களினாலும் தமக்கென்று தெரிந்து கொள்ள வகை பண்ணினதுண்டோ என்று நீ விசாரித்து பார் என்று சொல்லுகிறார். கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை நீ அறியும்படிக்கு இது உனக்கு காட்டப்பட்டது என்று மோசே இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரோடு அவர்கள் காது கேட்க பேசியதற்கு இதுவே அவருடைய நோக்கமாகும். தம்முடைய மகா வல்லமையை கர்த்தர் அவர்களுக்கு காண்பித்தார். கர்த்தரே தேவன், அவரை அல்லாமல் வேறொருவரும் இல்லை என்பதை அவர்கள் புரிந்து கொள்வதற்காக தேவன் இஸ்ரவேல் புத்திரர் நடுவில் பலத்த காரியங்களை செய்தார். மோசே தன்னுடைய போதகத்தின் முடிவுரையாக கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு காண்பித்த கிருபைகளையும் வல்லமைகளையும் அவர்களுக்கு எடுத்துச் சொல்லுகிறார். மோசே இஸ்ரவேல் புத்திரரை நோக்கி, உன்னை உபதேசிக்கும்படிக்கு அவர் வானத்திலிருந்து தமது சத்தத்தை உனக்கு கேட்க பண்ணி பூமியிலே தமது பெரிய அக்கினியை உனக்கு காண்பித்தார். அக்கினியின் நடுவிலிருந்து உண்டான அவருடைய சத்தத்தை கேட்டாய் என்றும், அவர் உன் பிதாக்களில் அன்பு கூர்ந்தபடியால் அவர்களுடைய பின் சந்ததியை தெரிந்து கொண்டு உன்னிலும் பலத்த பெரிய ஜாதிகளை உனக்கு முன்னின்று துரத்தவும் உன்னை அழைத்து கொண்டு போய் இந்நாளில் இருக்கிறது போல அவர்கள் தேசத்தை உனக்கு சுதந்திரமாக கொடுக்கவும் உன்னை தமது முகத்துக்கு முன் தமது மிகுந்த வல்லமையினால் எகிப்திலிருந்து புறப்பட பண்ணினார் என்றும் சொல்லுகிறார். கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு நடப்பித்த பெரிய காரியங்களை பற்றிய விவரம் வருமாறு, கர்த்தர் இஸ்ரவேல் புத்திரருக்கு தமது சத்தத்தை கேட்க பண்ணினார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வந்தார். தேவன் இஸ்ரவேல் புத்திரரை எகிப்திலிருந்து அழைத்து வந்த விதமாவது, சோதனைகள், பரீட்சைகள், அடையாளங்கள், அக்னி ஸ்தம்பமும் மேக ஸ்தம்பமும், அற்புதங்கள், யுத்தங்களை அனுமதித்து வெற்றி தந்தார். வல்லமையுள்ள கரத்தினால், ஓங்கிய புயத்தினால், மகா பயங்கரமான செயல்களினால் தேவன் இஸ்ரவேல் புத்திரரை தெரிந்தெடுத்து அவர்களை ஆசீர்வதித்ததற்கான காரணங்களாவன. கர்த்தர் அவர்களுடைய பிதாக்களில் அன்பு கூர்ந்தார். பக்தியில்லாத பெரிய ஜாதிகளை துரத்தி அழித்தார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு ஆகியோருடைய சந்ததிக்கு அவர்களுடைய தேசத்தை சுதந்திரமாக கொடுத்தார். மோசே தன்னுடைய போதகத்தின் முடிவுரையாக, ஆகையால் உயர வானத்திலும் தாழ பூமியிலும் கர்த்தரே தேவன், அவரை தவிர ஒருவரும் இல்லை என்பதை நீ இந்நாளில் அறிந்து உன் மனதிலே சிந்தித்து நீயும் உனக்கு பின்வரும் உன் பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படிக்கும் உன் தேவனாகிய கர்த்தர் உனக்கு என்றைக்கும் கொடுக்கிற தேசத்திலே நீ நீடித்த நாளாய் இருக்கும்படிக்கும் நான் என்று உனக்கு கற்பிக்கிற அவருடைய கட்டளைகளையும் அவருடைய கற்பனைகளையும் கைக்கொள்ள கடவாய் என்று இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்லுகிறார்.